இப்போ போன் ஹெல்த், என் போன் ஹெல்த்தியாக இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்? டெக்ஸா ஸ்கேன்னு ஒன்று இருக்குது. இதை பண்ணினோன்னா நம்ம உடம்பு பூரா எந்தெந்த போன் எப்படி இருக்குது, எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, தின்னாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா, இல்லை எவ்வளோ மசில் இருக்குது, எவ்வளோ கொழுப்பு சத்து இருக்குது, எல்லாத்தையும் காமிச்சிடும். இப்போ போன் ஹெல்த்தை பொறுத்த வரலாம் நம்ம 40-45 ஆகிட்டோம்னா, ஸ்பெசிஃபிக்லி விமென், அவங்களுக்கு ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 40 உடம்புலேருந்து கால்சியம் கீழே போகும். வீட்லேயே ஹீல்ஸை மேலே தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் வெயிட்டை வச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பால் பெஸ்ட்டு. பிகாஸ் கால்சியம் இஸ் டு ஃபாஸ்பரஸ் 1:1. இந்த கால்சியம் ராகியில் இருக்குது, ரெட் ரைஸில் இருக்குது, பிளாக் ரைஸில் இருக்குது. இதெல்லாம் ரெகுலராக எடுக்கணும். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம போன் ஹெல்த்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ போன் ஹெல்த், என் போன் ஹெல்த்தியாக இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்? டெக்ஸா ஸ்கேன்னு ஒன்று இருக்குது. இதை பண்ணினோன்னா நம்ம உடம்பு பூரா எந்தெந்த போன் எப்படி இருக்குது, எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, தின்னாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா, இல்லை எவ்வளோ மசில் இருக்குது, எவ்வளோ கொழுப்பு சத்து இருக்குது, எல்லாத்தையும் காமிச்சிடும். ஸோ இது ஃபென்டாஸ்டிக் டெஸ்ட்டு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை பண்ணலாம். இப்போ போன் ஹெல்த்தை பொறுத்த வரலாம் நம்ம 40-45 ஆகிட்டோம்னா, ஸ்பெசிஃபிக்லி விமென், அவங்களுக்கு ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 40 உடம்புலேருந்து கால்சியம் கீழே போகும். ஸோ இவங்க எக்ஸ்ட்ரா கேர் கால்சியம்க்கு எடுத்துக்கணும். பாலோ தயிரோ இல்லை இன் வாட் எவர் ஃபார்ம், ராகி, எது வேணுமோ சாப்பிடலாம். பட் கால்சியம் யூஸ்வலாக எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. 500 mg கால்சியம் சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. அது எடுத்ததுனால தப்பு இல்லை. அதோட விட்டமின் D3 இருக்கும், அதையும் சேர்ந்து எடுக்கிறது பெட்டர். ஏன்னா எல்லாருக்கும் டெஃபிஷியன்சி ஆஃப் D3 இருக்குது. D3 குறைஞ்சா கால்சியமும் ஃபாஸ்பரஸும் அப்சார்ப் ஆகாது. அப்போ போன் ஃபார்ம் ஆகும். எல்லாரும் நினச்சிக்கிறாங்க 18 வயசில் எனக்கு போன் வந்துடுச்சு, இனிமேல் நான் வளர போகிறது இல்லை, அவ்வளோதானே, போன் அப்படியே தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. போன் டெய்லி சேஞ்ச் ஆகுது. போன்லேருந்து கால்சியம் பிளட்டில் வருது, பிளட்லேருந்து கால்சியம் ஃபாஸ்பரஸ் போனாக மாறுது. ஸோ இது கண்டினியூவஸ் ப்ராசஸ். இது நடக்கிறதுக்கு, நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த காலத்தில் பெரிய வீட்டில் இருந்தாங்க, கணத்தில் தண்ணி இழுத்தாங்க, வெயிட் தூக்கிட்டு வந்தாங்க. மார்க்கெட் போனால் கூட நடந்து வெயிட் தூக்கிட்டு வந்தாங்க. அவங்க ப்ரொவிஷன் ஸ்டோர் போனால் கூட பெரிய ஃபேமிலி நிறைய வெயிட் தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ மேன் ஆர் உமன் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நிறைய பண்ணினாங்க. மாவாட்டினாங்க ஃபிசிக்கலாக. இந்த மாதிரி பல விஷயம் பண்ணினாங்க. இந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. டைமும் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. ஸோ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு போன் வீக்காக ஆரம்பிச்சிடுது. ஒன்று கால்சியம் சாப்பிட்றதில்ல, ரெண்டாவது இந்த மாதிரி ஹெல்த்து இஷ்யூஸ் வர காரணம் நம்ம பாடியை யூஸ் பண்ணுறது. நம்ம எந்த அளவு பாடியை யூஸ் பண்ணி கொஞ்சம் அரை பக்கெட் தண்ணி தூக்கின்னு போகிறது, இல்லை வெயிட்டு நம்ம மூலக்கடையிலேருந்து நம்ம தூக்கிட்டு வருது வெஜிடபிள்ஸ், இல்லை ஒரு மார்க்கெட் போகிறோம், மாலில் போனால் கூட அந்த கார்ட்டை அங்கேயே விட்டுட்டு நீங்கள் கையில் தூக்கிட்டு வாங்க, பெரிய பேக்ஸ் எடுத்துகிட்டு போய். இந்த மாதிரி பண்ணால் யோர் போன்ஸ் வில் பி குட். யோர் ஹேண்ட்ஸ், யோர் லெக்ஸ். இல்லை எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஸ்விம்மிங் பண்ணுங்க, டம்பல் தூக்குங்க, பல விஷயம், தூங்குங்க, ஸ்விங் பண்ணுங்க, எத்தனையோ பண்ணலாம். ஸ்கிப்பிங் பண்ணுங்க, வீட்லேயே ஹீல்ஸை மேலே தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்கள் வெயிட்டை வச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணால் போன் ஹெல்த் இருக்கும். நம்ம ஒரு எக்ஸசைஸும் பண்ண மாட்டோம், சேர்லேயே உக்காந்துப்போம், கால்சியமும் சாப்பிட மாட்டோம்னா போன் ஹெல்த் போக தான் போகும். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோபீனியா 2 ப்ராப்ளம் வரும். டென்சிட்டி ஆஃப் போன் போயிடும், போன் உள்ள ரொம்ப வீக் ஆகிடும். இது இப்போ 90 வயசு இல்லை 85 வயசு யாரா பெரிய ஃபால் பயங்கரமாக விழுறாங்கன்னா அவங்களுக்கு ஹேர் லைன் கிராக் ஆகுது. இதே 40-45 வயசில் யாரா விழுந்துட்டாங்கன்னா
ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட். ஏன்னா அவங்க போன் அவ்வளோ மோசமாக இருக்கு. ஏன்னா 80-85 இருந்தவங்க அவங்க லைஃப் ஸ்டைலே வேறு, இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலே வேறு. ஸோ ஒன்று ப்ரோட்டீன் சாப்பிட்ணும், கால்சியம் சாப்பிட்ணும், ஃபாஸ்பரஸ் கால்சியமோட வருது பாலில், ஸோ டெஃபினட்டாக பால் குடிக்கணும். இது தவிர கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், பாடி வெயிட்டை வச்சே கூட பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி நம்ம பண்ண நம்ம ஹெல்த்து போனு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கடைசி வரை. இது யாருக்கோசரம் பண்ணுறீங்க? உங்களுக்கோசரம் பண்ணுறீங்க. ஸோ தட் இன் யோர் லேட்டர் இயர்ஸ் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. எவ்வளோ ஓல்ட் பீப்புள் இன்னைக்கு கூட நடக்கிறாங்க, வாக்கிங் போகிறாங்க, 90 வயசு, எவ்ரி திங் தேர் ஏபிள் டு டூ. பட் 40-45 நடக்கவே முடியல, டயர்ட் ஆகிடுது, முட்டி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம், எங்களால் காலை கூட நகர்த்த முடியல, இந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் ஆர் செல்வ்ஸ். எக்ஸசைஸ் பண்ணணும், வெயிட்ஸ் தூக்கணும், சரியாக உணவு சாப்பிடணும், அப்போ ஒரு ப்ராப்ளமும் நம்மளுக்கு வராது. இப்போ போன் ஹெல்த்தை பெட்டர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் உணவு சாப்பிடணும்னு அதை பற்றி பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் பெஸ்ட்டு, பிகாஸ் கால்சியம் இஸ் டு ஃபாஸ்பரஸ் 1:1. அப்போ இது டைரக்ட்லி ரிலேட்டட் டு போன் ஹெல்த். அந்த காலத்தில் வீட்டில் மாடு கட்டினாங்க, ஸோ நிறைய பால் இருந்தது, அதை குடித்தாங்க, அதனால்தான் 85 மேலே ஹெல்த்தியாக இருக்காங்க. டுடே பாலை ஃபஸ்ட்டு விட்டுடுறாங்க, எல்லாரும் பால் வேண்டான்னு சொல்கிறதுனால ப்ராப்ளம் வருது. செகண்ட் இந்த கால்சியம் ராகியில் இருக்குது, ரெட் ரைஸில் இருக்குது, பிளாக் ரைஸில் இருக்குது, இதெல்லாம் ரெகுலராக எடுக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ். ஸோ நீங்கள் பாலில் எடுத்தால் கால்சியம் இஸ் டு ஃபாஸ்பரஸ் 1:1. பட் மற்றத்தில் அந்த ஐடியல் ரேஷியோ இல்லாததுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்பரஸ்க்கு இந்த மாதிரி ஹோல் கிரெயின்ஸ், ஹோல் இதெல்லாம் எடுக்கணும். இப்போ போன் செல்லில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனை தவிர கால்சியம், ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம், ஜிங்க் இதுவும் முக்கியம். மெக்னீஷியம் அகெயின் ஹோல் கிரெயின்ஸில் இருக்குது. ஸோ லக்கிலி போன் ஹெல்த்துக்கு சிமிலர் ஃபுட்ஸ் தான் தேவை. பால் தேவை, புரத சத்து உள்ள உணவு தேவை, இதெல்லாம் எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம போன் பெட்டராக இருக்கும். ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். வெஜிடேரியன் உணவில் பால் இருக்குது நம்ம ஊரில் நல்ல காலத்துக்கு. பட் வேகன்ஸாக இருக்கிறவங்க அவங்களுக்கு பால் உணவே கிடையாது, நான் வெஜிடேரியனும் கிடையாது, இவங்களுக்கு ப்ராப்ளம் வருது. ஏன்னா கால்சியம் இல்லை. அப்போ அவங்க பயோ அவைலபிள் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு போன் ஹெல்த் பெட்டராக இருக்கும். இல்லைன்னா ஆஸ்டியோபோரோசிஸ்லாம் ரொம்ப சின்ன வயசில் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால நான் வெஜிடேரியன்ஸ் இருக்கிறவங்க போன் வரத்துனால கால்சியம் வந்துடும், வெஜிடேரியனுக்கு பால் இருக்கிறதுனால அவங்களுக்கு கால்சியம் வந்துடும். ஆனால் வேகன் இருக்கிறவங்க மில்லட்ஸ் நிறையா எடுக்கணும், ரெட் ரைஸ், பிளாக் ரைஸ், கீரை வகைகள் எடுக்கணும், ப்ளஸ் அவங்க சப்ளிமெண்ட்ஸும் எடுக்கணும். ஏன்னா எந்த வெஜிடேரியன் ஃபுட், அதாவது வேகன் ஃபுட், பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் நீங்கள் எடுத்தாலும் இதில் கால்சியமோட ஆக்சிலேட் வந்துடுது, இல்லை கால்சியமோட ஃபைட்டேட்ஸ் வந்துடுது. ஸோ இது கால்சியம் ஆக்சிலேட் அண்ட் கால்சியம் ஃபைட்டேட் நம்ம உடம்புல சேராது, அப்சார்ப் ஆகாது. ஸோ சிறிய அளவு தான் கால்சியம் நம்மளுக்கு வரும். கணக்கு போட்டால் நிறையா இருக்கும், ஆனால் நம்ம உடம்புல சேர்றது கம்மி. ஸோ அதனால தான் இவங்க பயோ அவைலபிள் கால்சியம் எடுக்கணும், ஸோ தட் அவங்க போன் ஹெல்த் நல்லா இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம போன் ஹெல்த்தை பற்றி பார்த்தோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.